மீஷோவில் வந்து இப்படி ஒரு ப்ராடக்ட் நான் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க கொடுத்த இந்த ஆடை பொறுத்தப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து அதில் சிம்மு போட்டு யூஸ் பண்ணலாம். அண்டு நிறைய 4G சப்போர்ட்லாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து ஆடில் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸ்மார்ட் வாட்ச் ஒன்றும் இல்லை, சீரிஸோட காப்பி தான். பட் நம்மளால் ஒரிஜினல் வாங்க முடியாது இல்லையா? ஸோ காப்பியிலே இது ஒன்று ட்ரை பண்ணலான்னு நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுலேயுமே நான் வந்து சிம்மு வச்சு நான் வந்து போட்டிருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் இதை வாங்கணும்னு நான் ட்ரை பண்ணேன். அண்ட் வாட்ச் வந்தது எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான், சிம் போட முடியல. ஓகே, நான் வந்து இந்த வாட்ச் எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபோட்டோஸை பார்த்தே வந்து நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. ஸோ அந்தமாதிரி ஏமாற வேணான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் தென் இந்த வாட்ச் எப்படி இருந்துச்சுன்றதை உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஸோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் வந்து சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எப்பயுமே மீஷோவில் பேக்கிங்லாம் நல்லா தான் இருக்கும். பட் ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அதே போல் தான் வந்து இந்த வாட்டி இருந்துச்சு. ஓகே, நான் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக வந்து ஸ்டாப்பு தனியாக கொடுத்துருக்காங்க. பிளாக் தான், அந்த வாட்சில் வர மாதிரி அதே ஸ்டாப் தான். இதில் ஒரு டிஃப்ரென்ஸுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் இது எடுத்ததுக்கு அப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து சைடில் கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே அன்ராப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து உள்ளே கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் சார்ஜரும் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான் வந்து இதில் கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட் இது வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் பவர் ஆன் பண்ணி பார்த்தேன். நான் வந்து அவுட்டோரில் வச்சு வீடியோ எடுத்தப்போ பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல என்ன இருக்குன்னே தெரியல. நான் சரி பிரைட்னஸ் ஏற்றி பார்ப்போன்னு பார்த்தேன்னா பிரைட்னஸே வந்து ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பெரிய இஷ்யூ. நம்ம நார்மலாக எந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினாலுமே இந்த வெயிலையும் வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் வந்து ஸ்டாண்ட் பை ஆகும், விசிபிளாக இருக்கும். இதில் ஒரு விசிபிளுமே இல்லை. பிசிக்கல் ஓரியன் வரப்போ இதில் சைடில் ஸ்க்ரோல் கண்ட்ரோல் இருக்குது. அதெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதுலேயும் வந்து யூஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பவர் பட்டன் கீழே இருக்கும். அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடு இந்த சைடில் இருக்கும். அண்ட் ஸ்பீக்கர் இருக்கும். அண்ட் பின்னாடின்னு வரப்போ சென்சார் இருக்குது. இதில் 4 லைட் சென்சார் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நல்லா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இதெல்லாம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுன்றது நமக்கு தெரியல. ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இவ்வளோ தான் இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே இருக்குது. சரி, அதெல்லாம் ஓகே. ஸ்டாப் எடுத்து போட்டு நம்மன்னு வந்து வாட்சை வந்து கையில் கட்டிட்டேன். ஃபிட்டிங்ஸ் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. லுக் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதில் இருக்கக்கூடிய மேஜரான இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 1 டே கூட ஸ்டாண்ட் பை ஆகலை. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. அண்ட் ஐபி ரேட்டிங் எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதுவும் வந்து பெரிய ப்ராப்ளம் தான். அண்ட் சார்ஜ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து லைட் விட்டு எரியுது. அண்ட் சில இஷ்யூஸ்லாம் வந்து வருது. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு HSL வந்து ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே கம்பேரிசன் வீடியோலாம் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதனால் நமக்கு இது வந்து டூப்ளிகேட்னு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இதுவே சப்போஸ் உங்களுக்கு தெரியாது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக தெரியல ப்ரோ அப்படின்றப்ப அந்த வீடியோ நான் வந்து இங்கே ஐபாரில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிங்க. இதில் மற்றபடி பெரிய ஃபியூச்சர்னு சொல்கிறப்ப இதில் வேறு எதுவும் அந்தளவுக்கு கிடையாது. நான் எல்லா வாட்சிலுமே போட்ட மாதிரி தான். ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.